அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 10 பகுதி 1. அடுத்து வந்த வாரம்தான் என் வாழ்க்கையிலேயே நான் கடந்து வந்த மிக குழப்பமான மற்றும் விளக்க முடியாத ஒரு வாரம் என்று சொல்ல வேண்டும். ஒரு தீய கனாவின் தரம் இருந்த வாரம் அது. எதுவுமே உண்மையாக தோன்றவில்லை. ஏக்னஸ் மீதான மரண விசாரணை லிம்ஸ்டாக் கிராமத்தில் நடந்தது. விளங்கிக்க கொள்ள முடியாத மக்களால் நிரம்பி ததும்பும் கிராமத்தின் அத்தகைய அனைவரும் வந்திருந்தார்கள். எந்தவிதமான புது சாட்சியும் வெளிச்சத்தத்துக்கு வரவில்லை. எனவே சாத்தியப்பட்ட ஒரே தீர்ப்பினையே எழுதினார்கள். அடையாளம் தெரியாத நபர் அல்லது நபர்களால் நடந்துள்ள கொலை. அழகாய் பூத்து குலுங்கியிருக்க வேண்டிய ஏக்னஸ் என்னும் வாலிப மலர் சர்ச்சின் பின்னால் அமைதியான கல்லறையில் அந்த மாலை பொழுதில் நல்லடக்கம் செய்யப்பட்டாள். லிம்ஸ்டாக்கின் வாழ்க்கை முன்பை போலவே தொடர ஆரம்பித்தது. அந்த கடைசி வாக்கியம் தவறு. முன்பை போல அல்ல. பாதி கிளியும் பாதி நிச்சயமற்ற தன்மையும் அங்கிருந்த ஒவ்வொருவரின் கண்களிலும் மின்னின. பக்கத்தில் இருப்பவர் கீழ்கண்ணால் கவனித்து கொண்டார். மரண விசாரணையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சர்வ நிச்சயமாய் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஏக்னஸை புதிதாக வந்த ஓர் அந்நிய நபர் கொன்றிருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு. யாராவது புது நபர்கள் கிராமத்திற்குள் உலவியதாய் யாரிடம் இருந்தும் அறிக்கை இல்லை. எனில் லிம்ஸ்டாக்கிலேயே உள்ள எவரோ ஹை ஸ்ட்ரீட்டில் சென்று ஷாப்பிங் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்தை கழித்துவிட்டு பிறகு பாதுகாப்பற்ற பெண்ணின் கபாலத்தை ஓங்கி அடித்து உடைத்து இறுதியாய் கூர்மையான பொருளால் மூளையை கிழிக்கும் யார் அந்த நபர் என்பதுதான் ஒருவருக்கும் தெரியவில்லை. நான் சொன்னதைப் போல நாட்கள் கொடுமையான ஒரு கனவினைப் போலவே சென்றன. நான் ஏற்கனவே சந்தித்துள்ள ஒவ்வொருவரையும் ஒரு புது பிரகாசத்தில் நான் பார்க்கலானேன். இவர்தான் அந்த கொலைகாரனோ? ஓ, இப்படி வாழ்வது ஒரு கொடிய அனுபவம். மாலை வேளைகளில் நானும் ஜோனாவும் திரை சீலைகளை இழுத்து மூடிக்கொண்டு விடுவோம். உட்கார்ந்து கொள்வோம். பிரமிப்பாகவும் தீர்க்கவே முடியாதவைகளாகவும் தோன்றும் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக இழுத்து போட்டு பேசிக்கொண்டே இருப்போம். மிஸ்டர் பை தான் என்ற தனது தியரியை ஓங்கி பிடித்தபடி இருந்தால் ஜோனா. நான் எனக்குள்ளேயே இப்படியும் அப்படியுமாக சற்று அல்லாடிவிட்டு கடைசியாய் எனது முதல் சந்தேகத்துக்குரியவரான மிஸ் கிஞ்சிடமே போய் நின்றேன். ஆனாலும் சாத்தியமாய்ப்படும் அத்தனை பெயர்களையும் நாங்கள் விவாதித்தோம், தர்க்கித்தோம். மிஸ்டர் பை, மிஸ் கிஞ்ச், மிஸ்ஸஸ் டேனே கேத்ரப், ஐமி கிரிப், எம்லி பார்டன், பேட்ரிச். இந்த அழகில் காலையும் மாலையும் படபடப்புடன் நரம்பதிர ஏதாவது நடக்கும் என்று நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. எங்களுக்கு தெரிந்து ஒருவருக்கும் எவ்விதமான அசிங்க கடிதங்களும் வரவில்லை. அவ்வப்பொழுது கரெக்டாய் டவுனில் வந்து காட்சியளித்தார் நாஷ். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்பதோ என்ன பொறியை அமைத்து கொண்டிருக்கிறார் என்பதோ நான் அறியாதவை. கிரேவ்ஸ் திரும்பி போய்விட்டார். எம்லி பார்டன் தேநீர் நேரத்தில் ஒரு முறை வந்தார். ஒரு முறை லஞ்ச் சாப்பிட மேகன் வந்திருந்தாள். ஓவன் கிரிப்ட் அவருடைய பிராக்டிஸில் முழுகி போனார். நாங்கள் மிஸ்டர் பை இருப்பிடம் போய் மதுபானம் அருந்தினோம். பாதிரியார் ஜாகை தேநீர் அருந்த போயிருந்தோம். எங்களது கடைசி சந்திப்பின் போது மிஸ்ஸஸ் டேனே கேத்ரப் என்னிடம் காட்டிய மிலிட்ரி கடுமையை இம்முறை காட்டாமல் இருந்ததை கண்டு நான் மகிழ்ந்தேன். அது பற்றி அவர் முழுக்கவும் மறந்துவிட்டார் என நான் கருதினேன். இப்போதைக்கு அவரது தோட்டத்தில் காலிஃப்ளவர்களை பூச்சி தாக்காமல் இருக்க அடிக்க வேண்டிய மருந்தில்தான் அவரது முழு கவனமும். நாங்கள் கழித்து மிகவும் சாந்தமான பொழுதுகளில் முக்கியமான ஒன்றாக அமைந்தது பாதிரியார் இல்லத்தில் நாங்கள் கழித்த அந்த மதிய பொழுது. அது ஈர்த்திழுக்கும் ஒரு பழைய இல்லம். பெரிய வசதியான வரவேற்பறை இருந்தது. அதில் மங்கிய ரோஸ் நிற சுண்ணாம்பு அடிக்கப்பட்டிருந்தது. டேனே கேத்ரப் இல்லத்தில் ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க.
அமர்க்கையான ஒரு ஓல்டு லேடி வெள்ளை கம்பளி நூலினால் அவரது நெய்து கொண்டிருந்தார். அருமையான தேநீர் பரிமாறப்பட்டது. அப்பொழுது பாதிரியார் வந்தார். அவரது செழுமையான பிரசங்க பேச்சினை நிகழ்த்தபடியே சாந்தமும் தெளிவும் தவழுமாறு எங்களை அவர் பார்த்தார். எஸ், அது ஒரு மனோகரமான பொழுது. கொலை பற்றிய பேச்சை நாங்கள் அந்த இனிமையான சூழலில் எடுக்கவில்லை என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அதுவே முக்கிய அம்சமாக ஒரு கட்டத்தில் ஆகிப்போனது. மிஸ் மார்ஃபில் அந்த கெஸ்ட் விஷயத்தில் சுலபமாக த்ரில்லாகி போனார். மரணமடைந்த இளைய யுவதி அவரது எடித்தை போல இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டார் அவர். அருமையான இளைய அவ எதை சொன்னாலும் செஞ்சு தருவா. ஆனால் சில சமயங்களில் சொல்வதை உடனடியாக மண்டையில் வாங்கிக்க வராது. மிஸ் மார்ஃபிலுக்கு ஒரு உறவுக்கார பெண் இருக்கிறாள். அவளுடைய நாத்தனாருக்கும் இங்கு நடந்துள்ளதைப் போல மொட்டை கடுதாசிகள் வந்து திணறடித்த அனுபவம் உள்ளன. ஆகவே கடுதாசிகள் பற்றிய செய்திகளும் அந்த வசீகர ஓல்டு லேடியை ஈர்த்தன. மிஸ் டேனே கேத்ரப்பை பார்த்து, ப்ளீஸ் டெல் மீ டியர் என்றார். கிராமத்து மக்கள், அதாவது இங்கு வாழும் மக்கள், அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க? இன்னமும் மிஸ்ஸஸ் கிளிட் தான்னு நினைக்கிறாங்க என்றாள் ஜோனா. ஓ நோ மிஸ்ஸஸ் டேனே, இப்ப நினைக்கல. மிஸ்ஸஸ் கிளிட் என்பவர் யார் என்று கேட்டார் மிஸ் மார்வில். கிராமத்தில் வாழும் சூனியக்காரி என்று பதில் தந்தாள் ஜோனா. அப்படித்தானே மிஸ்ஸஸ் டேனே? பாதிரியார் உடனடியாக நிறைய லத்தீன் ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார். சூனியக்காரர்களுக்கு உள்ள துர்சக்திகள் பற்றி ஏதோ ஓதல்கள் என்று விளங்கி கொண்டேன் நான். வாயை திறக்காமல் அவற்றை நாங்கள் மரியாதையாய் கேட்டுக்கொண்டோம். அவ ஒரு அலட்டல் பேர்வழி என்றார் அவரது மனைவி. எப்பவும் தன்னை விளம்பரப்படுத்திக்கணும் அவளுக்கு. பௌர்ணமி அன்று மூலிகை அது இது எடுக்க போறேன்னு கிளம்பிடுவா. தவறாம அதை இங்கிருக்கும் அனைவருக்கும் கவனிப்பதை மட்டும் தவறாம ஊர்ஜிதப்படுத்திப்பா. அவதிப்படும் பொண்ணுங்க அவகிட்டே போய் ஆலோசனைகள் கேட்கும் சொன்னார் மிஸ் மார்பின். இன்னமும் அதிகமாய் லத்தினை எங்கள் மீது அவிழ்த்துவிட பாதிரியார் தயாராகி கொண்டிருப்பதை பார்த்த நான் அவசரமாய் அப்படியாக எதுக்காக கொலையை செஞ்சது இவங்க தான்னு மக்கள் இப்ப சந்தேகப்படலை. கடிதங்கள் எழுதியது மிஸ்ஸஸ் கிளிட் தான்னு சந்தேகப்பட்டாங்க என்று பாதை மாற்றி விட்டேன் நான். ஓ, அந்த பொண்ணு கூர்மையான ஒரு பொருளால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டன்ல, நான் கேள்விப்பட்டேன் என்றார் மிஸ் மார்ஃபில். இது ஒரு சூனியக்காரி செய்ய வல்லது கிடையாதே, அதனால அவர் மீது சந்தேகங்கள் வராம ஆகிடுதே. சூனியக்காரினா மந்திரங்கள் ஓதி உட்கார்ந்த இடத்திலிருந்தே சிதைச்சிடுவா. இன்னும் இந்த நம்பிக்கைகள் நம்மை விடாமல் சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க என்றார் பாதிரியார். இதற்கு இப்ப சமாளிச்சு வேண்டியது மூட நம்பிக்கைகள் என்றார் அவரது மனைவி. சமாளிக்க வேண்டியது நிதர்சனங்கள். அவை மிகவும் மோசமான நிதர்சனங்கள் என்றேன் நான். சரியா சொன்னீங்க மிஸ்டர் பார்டன் என்றார் மிஸ் மார்பில். நான் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டு இப்ப சொல்ல போறேன். அதுக்கு மன்னிக்கணும். நீங்க இப்போதைக்கு புதியவர், ஓர் அந்நியர். உலகம் பற்றிய வாழ்க்கையின் வெவ்வேறு அங்கங்கள் பற்றியும் நல்ல அனுபவ ஞானம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த ருசியற்ற கொடூர சம்பவத்துக்கு உங்களால் ஒரு தீர்வு தர முடியும்னு எனக்கு படுது. நான் சிரித்தேன். எனக்கு கிடைத்த ஒரு சிறந்த தீர்வு கனவுதான். கனவில் எல்லாமும் அழகாய் பொருந்தி நின்றன. அழகான படமாய் பிசக்கில்லாமல் அமைந்தன. துரதிருஷ்டவசமா நான் கண் முழிச்சதும் அத்தனையும் முட்டாள்தனமா ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது. அந்த முட்டாள்தனம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்களேன். ஓ, அக்கனவு முழுக்க ஒப்பேறாத ஒரு வாக்கியத்தில் ஆரம்பிச்சது. நெருப்பில்லாம புகையாது. இங்கிருக்கும் மக்கள் திரும்ப திரும்ப சொன்னது இது. பிறகு அதை நான் போர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளோடு போட்டு கலந்துக்கிட்டேன். புகைப்படலம், துண்டு காகிதம், அப்புறம் டெலிஃபோன் செய்திகள். நோ, இது வேற கனவு. அந்த கனவு என்ன? ஓல்டு பாட்டிக்கு இருந்த ஆர்வ ஈர்ப்பினை பார்த்தபோது
கனவுகளின் பலன்கள் என்பதை போன்ற ஏதோ ஒரு சிறந்த புத்தகனை ஆழ்ந்து படித்திருப்பார் என்று தோன்றியது எனக்கு. ஓ, அதுல ஹெல்சி ஹேலன், இவ மிஸ்டர் சிமிங்டன் குழந்தைகள் கவனித்துக் கொள்பவள். டாக்டர் கிரிப்தை கல்யாணம் கட்டிக்கிட்டா. அதுக்கான மந்திரத்தை பாதிரியார் லத்தீன் மொழியில் படிச்சார். இங்கு அவர் எவ்வளவு பொருத்தமா கனவு கண்டிருக்கான் என்று சொல்லி கொண்டார். அப்பதான் மிஸ்ஸஸ் டேனேக்லே கலபரமாய் உள்ளே நுழைந்து அத்தனையும் நிறுத்தியாக வேண்டும்னு குதிச்சாங்க. ஆனா இந்த பகுதி மட்டும் என்று சிரிப்பினுடைய நான் சொன்னேன். நிஜம், நான் கண் விழித்திருந்தேன். என் மேலேயே விழுந்துவிடும்படி நின்னுக்கிட்டு இதை நிறுத்தணும்னு கதறிக்கிட்டு இருந்தாங்க மிஸ் டேனே. அப்படி நான் சொன்னதுதான் சரி என்று இப்பொழுதும் குறிப்பிட்டார் மிஸ்ஸஸ் டேனே, ஆனால் மிருதுவாய். இதில் டெலிஃபோன் மெசேஜ் எங்கிருந்து வருது என்றார் மிஸ்ஸஸ் மார்ஃபில் புருவங்களை கேள்விக்குறியாக்கி. குழப்பிட்டேன். அது கனவு கிடையாது. கனவுக்கு ஜஸ்ட் முன்னால் நடந்த ஒரு நிஜம். ஹாலுக்கு நான் வந்தேன். அங்கே டெலிஃபோன் பக்கத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணினால் அவரிடம் சொல்லணும்னு ஒரு குறிப்பு எழுதி வச்சிருந்தாள். மிஸ் மார்ஃபில் வளைந்து முன்னுக்கு வந்தார். அவரது கன்னங்களில் பிங்க் நிற முத்துக்கள் தெரிந்தன. அது என்ன குறிப்புன்னு நான் கேட்டால், என்னடாக இத்தனை தூரத்துக்கு மூக்கை நுழைச்சி பிராணனை வாங்குறான்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது என்றார். உடனே ஜோனா பக்கமாய் நோட்டமிட்டார். மன்னிக்கணும் மை டியர். ஜோனாவும் நடப்பவற்றை ஒரு சிறந்த பொழுதுபோக்காய் கருதி கொண்டிருந்தாள். எனவே ஐயைய, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றாள் அவரிடம். அதில் என்ன எழுந்திருந்துன்னு என்னால் துளியும் நினைவுபடுத்த முடியல. ஒருவேளை ஜெர்ரியால் முடியலாம். ஏதாவது அற்பத்தனமாக தான் இருக்கும். என்னால் என்ன அளவுக்கு நினைவுபடுத்த முடியுமோ அப்படி செய்து நான் அவரிடம் சொன்னேன். இதற்கு அந்த ஓல்டு லேடி காட்டிய சிதறாத கவனிப்பை நான் பிரமித்தேன். இவ்வார்த்தைகள் அவருக்கு ஏமாற்றத்தை தான் தரும் என்றே நான் நினைத்தேன். ஆனால் அவர் ஆமோதிப்பாய் தலையசைத்தார், சிரித்தார், திருப்தியாய் தோன்றினார். விளங்குது என்றார். இப்படித்தான் ஏதாவது இருக்குன்னு நான் நினைச்சேன். மிஸ்ஸஸ் டேனே கேத்ரப் கூர்மையாக கேட்டார். எது மாதிரி ஜென்? ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. என்னை சில கணங்கள் சிந்தனையாய் பார்த்த அவர் நான் எதிர்பாராத விதமாய் சொன்னார். நீங்க மகா புத்திசாலியானவர்னு எனக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை. அது இருக்கணும் உங்களுக்கு. ஜோனா கத்திவிட்டாள். ப்ளீஸ்மா, இப்படி அவங்கிட்ட சொல்லி சூடியேத்திராதீங்க. தன்னை அப்படித்தான் அவன் நினச்சிக்கிட்டு அலையிறான். மூடு ஜோனா என்றேன் நான். மிஸ் மார்ஃபிலுக்குத்தான் என்னை விளங்குது. மிஸ் மார்ஃபில் தனது கம்பளி நூலுக்கு திரும்பியிருந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்று நெய்தபடியே பேசினார். ஒரு கொலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பதென்பது நரித்தனம் மிக்க ஒரு வஞ்சக செயலை நடைமுறைப்படுத்துவதற்கு சமம். பரபரவென்று கைகளில் வேகம், கண்காணிப்பாய் இருக்க வேண்டிய கண்களை ஏமாற்றி விடுமா? அது மட்டுமில்ல, நீங்கள் மக்களை தப்பான துப்புகளை தப்பான இடங்களில் பார்க்கும்படி செய்யணும். திசையை திருப்பி விடுதல்னு சொல்வாங்க இதை. வெல் என்ற நான், இந்த கேஸின் முகமூடி ஆளை பொறுத்த வரைக்கும் இங்கிருக்கும் ஒவ்வொருத்தரும் அப்படி தப்பான இடங்களில்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க என்றேன். என்னை கேட்டீங்கன்னா, நல்ல சொந்த புத்தி உள்ள சுவாதீனமும் ஆரோக்கியமும் பெற்ற ஒருத்தரை தேடுவேன். எஸ் என்றேன் நான். இப்படித்தான் நாஷும் சொன்னார். கூடவே பொறுப்புள்ள என்பதை அவர் அழுத்தினார்னு நினைக்கிறேன். எஸ் என முழுமையாய் ஒப்புக்கொண்டார் மிஸ் மார்ஃபில். அது ரொம்ப அவசியம், முக்கியம், பொறுப்புள்ள நபர். எஸ், வெல், இதனை நாங்கள் அனைவருமே ஒப்புக்கொண்டதைப் போல் ஆனது. நான் மிஸ்ஸஸ் கேல்த்ராப்பிடம் பேசினேன். மேலும் மொட்டை கடுதாசிகள் வரும்னு நாஷ் நினைக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் மெதுவாய் சொன்னார். இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். போலீஸ் அப்படி நினைத்தால், மேற்கொண்டு கடுதாசிகள் பரவுன்னு நினைத்தால் அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்றார் மிஸ் மார்ஃபில். நான் மிஸ்ஸஸ் டேனே கேத்ராப்பின் கால்களை வார எத்தனித்தேன். அந்த கடுதாசிகளை எழுதுபவனுக்காக நீங்க இன்னமும் இரக்கப்படுறீங்களா? அவர் முகம் சிவந்தார். ஏன் கூடாது? உன் கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது டியர் என்றார் மிஸ் மார்ஃபில். இந்த வழக்கை பொறுத்த மட்டும் நான் வெப்பமாய் சொன்னேன்.
எழுதினவங்க ஒரு பெண்ணை தற்கொலை பண்ணிக்கும் அளவுக்கு செஞ்சிருக்காங்க. வெளியே தெரியாத மனக்காயங்களையும் கவலைகளையும் பலருக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கா மிஸ் பாட்டன்? ஜோனாவிடம் கேட்டார் மிஸ் மார்ஃபில். ஓ எஸ், அலற வைக்கும்படி சமாச்சாரங்களை சொல்லுச்சு அது. எனக்கெனவோ இளமையும் வசீகரமும் கொண்ட இளையவர்களாக பார்த்து அக்கடுதாசிகளை எழுதுபவன் குறிவைக்கிறான்னு எனக்கு பயமா இருக்கு. இதனால தான் எல்சி ஹேலண்டுக்கு இன்னும் ஒரு மொட்டை கடுதாசி கூட ஏன் வரலேன்னு எனக்கு விந்தையா இருக்கு என்றேன் நான். அது சிமிங்டனுடைய பணிப்பெண் சரியா என்று சரிபார்த்து கொண்டார் மிஸ் மார்ஃபில். நீங்க கனவுல பார்த்த பெண் இல்லையா மிஸ்டர் பார்டன்? ஆமாம், அவளுக்கும் ஒன்று வந்திருக்கணும், ஆனா வெளியே சொல்லல என்றாள் ஜோனா. நோ என மறுத்தேன் நான். நான் அவங்கள நம்புறேன், அப்படியே தான் நாஷும் நம்புறார். என் டியர் என்றார் மிஸ் மார்ஃபில். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், நான் இதுவரை கேட்டதில் இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இழுக்குதுங்கிறேன்.